சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதெல்லாம் சொல்லி அவனுக்கா? ஆனந்தி, அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? அக்கா, அதோ உட்கார்ந்துருக்குதுல ஒரு பொண்ணு, அதை கொஞ்சம் பாருங்களேன். லவ்வர்ஸ்குள்ள 1000 இருக்கும் ஆனந்தி. நீ ஏன் அங்கெல்லாம் பாக்குற? மேடம், என்ன மேடம் சாப்பிடுறீங்க? இன்னும் ஒரு ஆளு வர வேண்டியது இருக்குனே, ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவர் வந்த உடனே கூப்பிடுறோம். சரிங்க மேடம். நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். என் செல்போன்ல இருந்து சில போட்டோஸை காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு முடிவெடு. வழக்கமா இந்த போட்டோஸை எல்லாம் நாங்க தான் ஆஃப் பண்ணுவோம். ஆனா உன் விஷயத்துல எல்லா விதமான போட்டோஸையும் நீயே செல்ஃபி எடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் லீக் ஆனா என்ன ஆகும்னு தெரியும்ல? வேணாம். ஜஸ்ட் ஒன் டே தான், அதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எப்படி? ஏய், ஏண்டி அங்கே பாத்துட்டு இருக்க? மகேஷ் சார் எப்போ ஒரு வரணும் ஃபோன் பண்ணி கேளு. வசந்த், என்னடா அந்த பொண்ணு போனை நீ நோண்டிட்டு இருக்க? வேற ஏதாவது போட்டோ வீடியோ கான்டாக்ட்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன் மச்சான். அதான் நம்மளே வீடியோ எடுக்க போறோமே, அப்புறம் என்ன? ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட கடைசியா சாட் பண்ணிருக்காடா. வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கா. அந்த பொண்ணு பேரு ஆனந்திடா மச்சான். பொண்ணு சூப்பரா இருக்காடா. எங்க காட்டு. இந்த ஐயோ ஆத்தி, அவளை மறந்தே போயிட்டேனே. யாரடி? காயத்ரிக்கா. அவ குரல் பதிவு பண்ணி அனுப்பியிருந்தால, நான் கேட்கலான்னு போனேன். நீங்கதே அவசரமா கூட்டி வந்துட்டீங்க. வந்த அவசரத்துல அவ என்ன அனுப்பியிருக்கான்னு பார்க்க நானும் மறந்து போயிட்டேன்க்கா. அந்த பொண்ணு என்ன பேசிருக்குன்னு கேட்கலாமா? கேளு. கேளு. நான் உங்களுக்கு தெரியாம அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு லோன் ஆப்ல கடன் வாங்கியிருந்தேன். பணம் ஒழுங்கா கட்டலன்னு சொல்லி அந்த பொறுக்கி பசங்க என்ன ஒரு வீட்டுல கூட்டி வந்து கடத்தி வச்சிருக்காங்க. இங்க நிறைய பொண்ணுங்களையும் கடத்தி வச்சிருக்காங்க. உனக்கு நான் இந்த லொகேஷன் அனுப்பியிருக்கேன். ஆனந்தி, சீக்கிரம் வந்து. என்னடா இதெல்லாம்? எந்த கேப்ல பண்ணானே தெரியல மச்சான். குடு. மச்சான், ப்ளூ டிக்ல தான் இருக்கு. ஆனா பிளே ஐகான் இன்னும் பச்சை கலர்ல தான்டா இருக்கு. இன்னும் கேட்கலடா அந்த பொண்ணு. ஏய், சீக்கிரம் டெலீட் பண்றா. சரி, இப்பதான் டைம் இருக்குல்ல, காயத்ரி என்ன அனுப்பியிருக்கான்னு கேளு. என்னக்கா அழிச்சு போட்டா? அழிச்சிட்டாளா? நீ கேட்கலன்னு தெரிஞ்சு அவளே டெலீட் பண்ணிருப்பா போல. ஏதாவது அர்ஜென்ட்ல அனுப்பியிருப்பா. இப்ப வரையும் பார்க்காம இருந்தா கடுப்பாயி டெலிட் பண்ணிருப்பா. ஐயோ, அப்ப கோவமா இருப்பாளா? சரி, நான் போனை போட்டு பேசிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன் மச்சான். செல்போன் ஆஃப் பண்றா. இதோ பண்றேன்டா. ஆஃப் பண்ணிட்டேன் மச்சான். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி விட்ரி, நேர்ல போய் பார்த்து நடந்த விஷயத்த சொல்லி புரிய வை. ஐயோ, அப்படி என்ன பிரச்சனை எதே அனுப்பியிருக்கிறான்னு தெரியலையே. டேய்,
விக்கி கிட்ட சொல்லிடலாம்டா. டேய் மச்சான் வேணாம்டா. இன்னும் நீ எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தாலும் எதுவும் மாற போறது இல்ல. நீயே முடிவு பண்ண. சார் பில் சார். நீங்க போங்க, நான் கவுண்டர்ல பே பண்ணிக்கிறேன். ஓகே சார். பில் கட்டிட்டு வர வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறமும் நீ ஓகே சொல்லல, உன் போட்டோஸ இப்பவே உன் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிடுவேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. ஆமா அதான் பண்ணணும். ஏ ஆனந்தி, எங்க போற? இருங்க வாரேன். நான் ரொம்ப நேரமா பாத்துக்க இருக்கேன். அந்த ஆள் உங்களை ஏதோ மிரட்டுற மாதிரி தெரியுது. நீங்களும் அழுதுகிட்டே இருக்கியே, என்ன பிரச்சனை? யார் அந்த ஆளு? அது வந்து பயப்படாம சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க. ஹலோ, யார் நீங்க? எங்க டேபிள்ல உங்களுக்கு என்ன வேலை? ஏங்க, என்னைய கேள்வி கேக்குறது இருக்கட்டும், இந்த பொண்ணு கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? அழுதுகிட்டே இருக்குது. நாங்க லவ்வர்ஸ். அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு.